நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதுவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி அவிக்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே குக்கரில் இப்போ மாற்றியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணோன்னா நம்ம போட்டுக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்தால் போதும். இப்போ இது மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மூடி போட்டு விசில் வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஒரு விசில் போட்டால் போதும். டம் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா 2 விசிலும் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிடும், டேஸ்ட் கம்மியாயிடும். அதுக்காக ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். குக்கர் இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வெந்துட்டு இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ இதை வந்து மேலே இருக்க தோலை வந்து நான் எடுத்துகிட்டு, தோல் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் எனக்கு. எடுத்துட்டு இதை நல்லா பிசைஞ்சி நாட்டு சக்கரை போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இது இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். அதனால இது இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.